ஹலோ, இன்றைக்கி நீங்கள் எல்லோரும் என்ன தெரியுமா பார்க்க போகிறீங்க? டே இன் மை லைஃப் இல்லை இன்ட்டு மார்க் டே இன் அவர் லைஃப். அதை தான் வந்து நீங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி ஒரு நாள் நாங்கள் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து ஆக்சுவலி சாட்டர்டே. ஸோ இன்றைக்கி தான் வந்து விஷ்ணுவை நம்மளால் கையில் பிடிக்க முடியும், மற்ற நாளில் பிடிக்க முடியாது. ஸோ ஓகே, இன்றைக்கி ஒரு நாள் எப்படி போகுது, என்னென்ன பண்ணுறோம் அதை வந்து நீங்கள் பாருங்கள். நிறைய பேர் போடுறாங்க, சரி நம்ம ஏன் போடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நான் வந்து போடுறேன். இப்போ வந்து டே இன் மை லைஃப்னால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலை தூங்கு ஏந்திரிக்கிறதுலேருந்து பல் தேய்க்கிறது நாங்கள் அதெல்லாம் எடுக்கலை. ஏன்னா இவன் அவன் வீட்டில் இருப்பாங்க, என் வீட்டில் இருப்பான், அப்புறம் எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க? தனித்தனியாக கூட எடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்பீங்க. அதெல்லாம் வேணாம். அந்த மக்க பொண்ணு குவாலிட்டி இருக்காது. இவன் எடுக்க சொன்னால் இவன் எடுக்க மாட்டான், ஒருத்த மட்டும் எடுத்து ஒருத்தர் எடுக்கலாம்னா வேஸ்ட்டு. சரி எதுக்கு எவனும் எடுக்க தேவையில்ல அப்படி சொல்லிட்டு கிளம்புனதுக்கப்புறத்துலேருந்து எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறோம். டைம் பார்த்தீங்கன்னா ஐயா 9 ஓகேவா. காலையில் எத்தனை மணிக்கு எழுந்தோன்னா 7:30 மணிக்கு எழுந்தோம். எனக்கு அந்த வீடியோ எடுக்கிற வேலை இருக்குது, ப்ரொமோஷன் வீடியோ. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ப்ரொமோஷன் வீடியோ ஒன்று இருக்குது, ஒரு ஏர்போர்ட்ஸோடது. ஸோ அதை வந்து இப்போ நம்ம வந்து பண்ணி முடிக்க போகிறோம். அப்புறம் அப்படி இப்படி என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத வந்து பாருங்கள். நம்ம ஏரியா ஏரியா இதுதான் நாங்கள் வந்து ரீல்ஸ் எடுக்கிற கண்டென்ட் கிரியேஷன். இதுதான் நாங்கள் ரீல்ஸ் எடுக்கிற கண்டென்ட் எடுக்கிற ஆல்மோஸ்ட் பாதி டைம் நாங்கள் இங்கே தான் இருப்போம். ஆமாம், ஆனால் இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சு சண்டேலாம். ஆனால் வந்து இந்த ரோடை கையில் பிடிக்கிறதே கஷ்டம், எக்கச்சக்க பேர் வந்துடுவாங்க, போட்டு வந்து நின்றுருக்காங்க. இப்போ காலையில் நல்லா யாரும் வரல. ஸோ நாங்கள் எடுத்து முடிச்சுட்டு இங்கே வந்து போயிடுவோம். ஸோ இங்கே நல்லா எடுக்கிறோம் அப்படின்றத வந்து பாருங்கள். அப்புறம் வீட்டுக்கு போய் நாங்கள் நல்லா பண்ணுறோம் அப்படின்றத நீங்கள் ஃபுல்லாக வந்து நீங்கள் ஈவினிங் நைட் வரைக்கும் பார்க்க போகிறீங்க. ஓகே, டப்புன்னு பண்ணுவோம். 10:30 அனுப்பணும் உங்களுக்கு. அது எக்ஸிட் இல்லை, எடுத்துட்டு வா பேகு பண்ணலான்ட்டு தனியாக போகிறேன். ஸோ நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் அப்படியே சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல, பட் நான் சொல்லுவேன் இதில் தான் இருக்குது, இதில் தான் கொடுத்தாங்க எங்களுக்கு. ஸோ வந்து இது வந்து ஒரு ஏர் பட்ஸ். உங்களுக்கு நான் ஆல்ரெடி ஒரு 2-3 ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ஒரே பேஜுக்கே வந்து வீடியோ. அப்புறம் இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி நாங்கள் ஒன்று வாங்கியிருக்கோம், அதுவும் வந்து உங்களுக்கு காட்டுறோம். அன்பாக்சிங் அது தனி வீடியோ வரும், இருந்தாலும் உங்களுக்கு அது ஃபோட்டோ ஒன்று வேணாம், அது நாங்கள் காட்டுறோம். எப்படி இருக்கு சொல்லி யாரு காட்டுறதுல பாடு ரீல்ஸ் பண்ணலாம்னு இருக்கேன் பாருங்க. ஒரு டான்ஸ், ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே, விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான், காக்காவலி மாதிரி இருக்குது. காதலுக்கு எப்போது வயசாகாது. ப்ராக்டிஸ்ல போட்டு வந்திருக்கா போய். ஐயோ இந்த ஸ்டெப் தான் எனக்கு காணி இருக்க மாதிரி இருக்கு இல்ல, பாக்கும்போது மத்தவங்க பாக்கும்போது நல்லா இருக்க மாதிரி இருக்கு. நான் பண்ண One eternity later. நாங்க வரும்போது 9 மணி பார்த்துருப்பீங்க, இப்போ 10 ஆயிடுச்சு. போயிட்டு இருக்கோம். ப்ரொமோஷன் வீடியோ தான் இருக்கு, அதுக்கே 1.5 மணி நேரம். மைக் போடல, அதனால குறன்னு கேட்கும். A few moments later. இப்போ வந்து நாங்கள் வந்து இது அன்பாக்சிங் வீடியோ பண்ண போகிறோம். அதாவது இதில் வராது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நினைக்கலாம் இதில் வரும்ன்ட்டு, ஆனால் இதில் வராது. அதுக்குன்னு அன்பாக்சிங் வீடியோ அதுக்குன்னு தனியாக வரும். இது ரொம்ப போட்டால் டைம் ரொம்ப இருக்கும்ல, அதனால அது தனியாக வரும். பட் அதுதான் இப்போ ஷூட் பண்ண போகிறோம். அந்த டே இன் மை லைஃப்னால உங்களுக்கு அதிகம் நாங்கள் காட்டுறோம். மூஞ்சிலாம் பார்த்தீங்கன்னா தூங்கு மூஞ்சி மாதிரி இருக்குது, சரியாக ஒரு மாதிரி வந்து 10 இருக்காவ பார்த்துட்டு இருந்தேன். நான் வந்து எழுப்பிட்டு இப்போ நான் எடுக்க போகிறேன். கொஞ்சம் ஹேர்லாம் சரி பண்ணிட்டு கொஞ்சம் ஐயெல்லாம் கொஞ்சம் லைட் வச்சுட்டு. என்ன அன்பாக்சிங் தெரியுமா? காட்டு. எங்கே வச்சிருக்க? எங்கே வச்சிருக்கியா? அதான் இருக்கு இப்போ சைடில் போய் புக்குக்கு சைடில் போய் புக் பார்த்துறேன் எடு. இதுதான் அன்பாக்சிங் வீடியோ. மறக்காமல் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், நல்லா இருக்கும். அன்பாக்சிங் வீடியோ கஷ்டப்பட்டு வாங்க. லைட் வச்சாச்சு. இது வந்து ஆக்சுவலாக எவ்வளோ வேணா அது சொல்லு. இது வந்து நாங்கள் வாங்கினது வந்து 50,000 1000 ரூபாய் கம்மி. 15,000 1000 ரூபாய் கம்மி. 49,000. இதே கேமரா வந்து வெளியே வந்து 54 55க்கெலாம் விற்கிறாங்க. இதை நம்ம ஏன் வியாபாரமாக ஆகக்கூடாது? 52
டூன்னு சொல்லிட்டேன். இப்படியே சொல்லிட்டு இவங்க எவ்வளோ ப்ராடாக காமிச்சிங்களா? இல்லைங்க உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க. பாருங்க நான் மட்டும் தான் உண்மையா இருக்கேன். இல்ல நான் வந்து உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் தானே பார்த்தேன். இப்ப என்ன மாட்டி விடுற? ஏய் அவங்க வேறக்கா வேணும்னா நம்ம வாங்கி கொடுக்கலாம். இதே வந்து 54 55லாம் என்ன சொல்லுவானா ஓஸ்மா பாக்கெட் 4 3 இல்ல ஓஸ்மா பாக்கெட் 4 ஸ்டாண்டர்ட் காம்போ. அன்பாக்சிங் வீடியோக்கு ரெடி ஆயிட்டோம். இருங்க இதை ஸ்கிப் பண்ணி காமிக்கிறேன். எப்படி பாருங்க கண்ணாடியே இல்லாம என்ன பண்ண முடியும்? கண்ணாடி வேணா இந்த பாருங்க தெரியுதால இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். அவரை வச்சுக்கிறது அவரை பார்க்கறதே இப்படி தலையாட்டுது பாருங்க. இப்படி நம்ம ஆட்டுறோம்னு வச்சுக்கோங்க ஆடாம பிடிக்குது பாருங்க. சரி இது என்ன பண்றீங்கன்னா நீங்க வீடியோ எடுக்க போற இடத்துல வந்து எங்கேயாவது கழிச்சிட்டு வந்துருங்க. தொலைக்கலாம் மாட்டோம் கீழே போட்டுருங்க அப்படின்றீங்க. கீழே போட்டு இல்லை ஏதாவது ஒன்று போட்டு மேலே போட்டு அதை உடச்சுங்க. உடைக்க மாட்டோம் உனக்கு. இல்லை ஏதோ ஒன்று செய்வீங்களே அதெல்லாம் இருக்கும். செஞ்சுட்டு அந்த சாதனையை படைச்சிட்டு வரணும் இங்க. என்னடி இது? இதுதான் எனக்கு வேணும். நாங்கள் பத்திரமா பார்த்து பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்கா இதுல வந்து நாங்கள் வந்து சாப்பிட்றத வீடியோ எடுக்க மறந்துட்டோம் ஒரு இதில். இப்போ வந்து என்னென்னா அவன் வீட்டுக்கு போயிருக்கான். வீட்டுக்கு போயிட்டு கிளம்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஆக்சுவலி இப்போ என்ன பிளான் அப்படின்னா இருங்க காட்டுறேன். இப்போ வந்து இதை வந்து அயன் பண்ண போகிறோம். எதுக்குன்னா ஸ்கூல் கண்டென்ட் வந்து எடுக்க போகிறோம். ஸோ ஸ்கிரிப்ட்லாம் நைட்டு எழுதி எல்லாமே பிளான்லாம் பண்ணிட்டோம். ஸோ இது ஷூட் பண்ணணும். அதனால் இங்கே தான் ஷூட் பண்ண போகிறோம். இந்த செலுத்திக்கிட்டு தான் லைட்லாம் வச்சு செட் பண்ணி அப்படி தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ரெடி ஆகணும்ல. நான் பையன்கிட்ட வேறு அதில் இப்போ ரெடி ஆகணும். ஸோ அதுக்காக இப்போ நான் வந்து அயன் வந்து பண்ணுறோம். இதை நான் வந்து என் ஃபோனில் எடுத்துகிட்ருக்கேன். ஓகே அதனால குவாலிட்டி கொஞ்சம் இவ்வளோ ஒரு மட்டமாக இருக்குது. அவன் வந்து வீட்டுக்கு போயிருக்கான்ல. ஸோ அவன் ஃபோனில் தான் எல்லா வீடியோவும் பண்ணுவோம். வீட்டுக்கு போயிருக்கான். சரி ஓகே அதனால் அது வரைக்குமாச்சு உங்களுக்கு லைட்டாக காட்டலாம் என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே ஷூட் பண்ணுறேன். அயன் பண்ணி முடிச்சிட்டேன். இதோ இங்கே காய் போட்டுட்டேன். இப்போ வந்து போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணோம். ஏன்னா மயிலாக இருக்குல்ல அதுவும் கலைஞ்சி போய் டயர்டாக ஒரு மாதிரி இருக்குது. ஸோ ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பையன் கேட்டப்பில் அப்போ சுத்தமாக எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இதை தூக்கி இப்படி போட்டு நான் காட்டுறேன். மற்றதெல்லாம் நான் காட்டுறேன். டயர்டாகிடுங்க. ஷர்ட்டு போட்டுட்டேன். கோல் பண்ணிட்டு சூப்பர். இப்போ என்ன பண்ணணும் கேப்பை வந்து இப்படி போடணும். ஓகே ஸ்கூலுக்கு முடி பையன் சத்யா ஒருத்தன் வந்து வந்துருக்கான். யோகேஷ் வந்திருக்கான். நம்ம வந்துட்டு பொட்டை போடுறோம். ஸ்கூல் பாய் வேஷமா? எங்க பாய் வரலாம்? அச்சா டைட்டுடா. இல்ல அது ரெடிமேடானே. பின்னாடி எப்படி போடுறது வச்சு எனக்கு என்னடா இது வினோதமா இருக்கு. எனக்கு ஸ்கூலுக்கு டை கிடையாது. விஷ்ணுக்கு இப்ப கூத்து என்னன்னா விஷ்ணுக்கு இது அந்த இது கட்டணும். அவன் நான் கிட் செக்ஷன்ல இருந்து எடுத்தனால எனக்கு ரெடிமேடு. எப்படி மச்சவா மஜவா ஆபீஸ் பையன் மாதிரி இருக்கா பாரு. டேய் பையா மஜவா புறா அந்த மிஸ் வந்து சார்லி சொல்லுது சத்தியமா புறாங்கற. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி பண்ண வராது. என்ன அவர் மாதிரி பண்ணவே தெரியாது. எப்படி பண்ணுவாரு? கையில பிச்சை வச்சிருங்க. லைட்டா மிஸ் வந்தா சார்லி சாப்ளின் தானா? ஓகே விஷ்ணு வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஓகேவா? 2000 years later. டன் 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 டன்
பாரியா, அவர் கலர பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. I am a little star. I am a superstar. ஆத்தங்கர ஓரமா நண்டு குடிக்க சொன்னாரு. தகுத 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 தில்லானே. இந்த ஆளு வேற வந்தா ஆனா அவனை எழுதி படிப்படின்ற எனக்கு ஏய் திரும்ப நான் வளர்றேன்டா ஓகேவா கேட்கல சார். கேட்குது சார். என்கிட்ட போய் சொல்றான் செத்து போயிட்டு டேக் 45 பேஜ் நம்பர். ஏய் டேக் பேஜ் நம்பர் 45 டா. கிளாஸ் நடத்தும் போது அங்க என்ன பேசுச்சு? நீ ஏன் சினி படி என்னது பேஸ்தியா? ஆண்ட்ராய்ட்ஸ் ஐனா வந்து வீர வாங்குறானே எல்லாம். பின்னாடி பட்டத்தை எடுத்துக்கா. பின்னாடி தெரிஞ்சிருக்கோம். நான் பின்னாடி இருக்காதா? நானே முடியலாம் சீப்பலாம ஏதோ பண்ணுகிறா. வா வா எடு வா. ஐனா வந்து பொண்ணு கெட்ட போடுறான். ரெண்டு பக்கம் போடு. போட்டால் தான் வா. எனக்கு முடியே எவ்வளவு முடி கொட்டு தெரியுமா உனக்கு? உனக்கு என்ன தெரியும்? என்னப்பா காத மாச்சோ. A few moments later. ஐயோ மெடிக்கல் ஷாப்ல இருக்குடா. அக்காவுக்கு அண்டா வைரஸ் வந்து என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அண்டா வைரஸ் வாங்க போலாம். பெரிய பெரிய வேலைக்கெல்லாம் போய் அதான் செம்ம ஜாலியா இருக்கும்ல. ஏய் அவன் தப்பா சொல்றான். இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு, இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு. பெரிய பெரிய வேலைக்கு போய் கரெக்ட் தான்டா. நான் ரியாக்ஷன் குத்தின இருக்கேன்டா. ஒன்னாரு பொண்ணா சொல்றேன். ஒன்னாரு பொண்ணா அதான் பின்னாடி டேக்ல இருக்குல அது எதுக்கு அது? அது நீ அது அப்படியே அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாத. Hours later. ஓகேவா நான் பசி இப்போ டைம் நான் எப்போ சாப்பிட்றோன்னு நீங்கள் நினைப்பீங்க. மத்தியானம் சாப்பிட்றோம் ஆல்ரெடி நான் சொல்லிப்பேன். இல்லைன்னா 6 மணி இப்போ. ஸோ இப்போ வந்து சாப்பிட போகிறோம். உட்காருங்க. என்ன மாம்பழம் சாப்பிடல நீங்கள்? உட்காருங்க. கொடுத்துக்கா இது நல்லா போட்டு பிசைஞ்சு ஊருக்கு போட்டு சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் சாப்பாடு போட்டு வந்துருக்கோம். சூப்பர் ஐனா. ஏய் வாடா. ஏஞ்சி வாடா. நான் பேசுகிறேன். ஏன் கவலைப்படுறீங்க? நானே பிசைக்கிறேன். நீங்கள் என்ன பேசுறதுக்காக நானே பிசைக்கிறேன். எவனா ஒருத்தங்க 2 கை விடுறாங்க. ஒரு கை விடுறா. ஒரு கை தானே விட்டான். ஆமா ஒரு கை தாண்டி விட்டான். நான் ஒரு கை விடலாம் அந்த சொன்னேன். அதாவது கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான்னு உன் மேல எல்லாருக்கும் பொறாமடா. 2000 years later. வச்சு நான் சொல்லும் போது நவுறணும்ண்ணே. 2 பேர் நவுறணும். ஆமா நவுறணும். 2 பேர் லெஃப்ட். நீ லெஃப்ட் போனா அவன் ரைட்டு போகணும். ஓகே 3 2 1. நவுறு நவுறு நவுறு. அப்படியே போயிட்டு அப்படி இப்படி வந்துடும். 1 விலகு 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 விலகு. பைத்தியம் அவன் இப்படி போகணும். கட்டாக்கா இரு வரணும். இல்லை இல்லை அவன் இவ்வளோலாம் மாட்டேன். கிட்டவா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இழுக்கிறான் இவன் இழுக்கிறான். வந்து பார்த்தீங்கன்னா டே இன் மை லைஃப் vlogல ஓரளவுக்கு எங்கள் டேவே முடிய போகுது. இப்பயுமே ஒரு டேக் எப்பயுமே எடுத்தோம். ஒரு கண்டென்ட் எடுத்தோம். Content-ஓட பிகாஸ் நாங்கள் 2 கண்டென்ட் பிளான் பண்ணோம் இன்னைக்கு. ஸோ 2 கண்டென்ட்டுமே வந்து எடுத்துட்டோம். ஒரு கண்டென்ட் நான் ஸ்கூல் கேட்ட போட்டல அதுலேயே இன்னொரு ஒரு கண்டென்ட்டும் மிக்ஸ் பண்ணி யோசிச்சோம். அது நான் நீங்கள் சொல்ல மாட்டேன், நீ வீடியோ வந்து பாருங்கள். ஸோ வந்து 2 கண்டென்ட் பிளான் பண்ணோம். 2 கண்டென்ட் எடுத்துட்டோம். ப்ளஸ் ஒரு அன்பாக்சிங் வீடியோ ஒரு vlog பிளான் பண்ணோம். அதை எடுத்துட்டோம். இது வந்து டே இன் மை லைஃப். அதுதான் நடுவில் நடுவில் நாங்கள் வந்துட்டு வேலை இல்லை நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டோம். போயிடுச்சு. இன்னைக்கு 2 vlog 2 கண்டென்ட். அதே மாதிரி 2 vlog எடுத்துட்டோம். 2 கண்டென்ட் எடுத்துட்டோம். டே இன் மை லைஃப் தான் கொஞ்சம் என்னன்னா நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு எங்களை ஐயோ இது எடுக்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி அந்த மைண்டு டப்புன்னு போல. நம்ம இன்னும் ஒரு ஃபுல் vlogger-ஆ நம்ம ஆகலை. இதுலேருந்து நமக்கு அதுதான் தெரியுது.
ஸோ வந்து இன்னும் கொஞ்சம் நாங்கள் என்ன Improvement பண்ணிக்கிறோம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறோம் போல் இதிலலாம் முன்னாடியே ஃபோன் அங்கே வச்சுட்டு தூங்கி எழுந்த மாதிரி காட்டிக்கணும் போல் ஏஞ்சி வந்துட்டு அவங்க வந்து இதெல்லாம் கொஞ்சம் பண்ணும் போல இருக்கு அதெல்லாம் தான் நாங்கள் தப்பு பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். கரெக்டாக நான் வேறு ஆடினே இருக்கேன். ஸோ அதுதான் கிரவுண்டுக்கு வந்துட்டோம். இப்போ இதோட வீட்டுக்கு தான் போக போகிறோம். ஸோ அவ்வளோதான் டே இன் மை லைஃப் vlog வந்து முடிஞ்சு நிறைவடைந்தது. பாய் பாய். இதோட we'll see you in the next interesting vlog. Bye.